தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன். அவன் கனவு தனக்காக அல்ல, இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக. அவன்தான் சுப்பிரமணிய சிவா. சிறு வயதிலேயே அவன் மனதில் தேசப்பற்றின் தீ எரிந்தது. புத்தகங்கள் அவனுக்கு குருவாக இருந்தன. பாரதியாரின் பாடல்கள் அவனுக்கு போர்க்குரலாக மாறின. இளமையில் மேடை ஏறி அவன் பேசத் தொடங்கியபோது மக்களின் இரத்தம் குதித்தது. இந்த நாடு நம்முடையது, அடிமைத்தனம் நமக்கு வேண்டாம். அவனது வார்த்தைகள் ஆங்கில ஆட்சியை நடுங்க வைத்தன. 1908 உண்மையை பேசிய ஒரே குற்றத்திற்காக சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையில் அவனுக்கு இரக்கமில்லை, உணவில்லை, மரியாதை இல்லை. நோய் அவன் உடலை அரித்தது. குஷ்டு நோய் அவனை மெதுவாக உடைத்தது. ஆனால் அவன் மனம் ஒருபோதும் உடையவில்லை. இந்த உடல் அழியலாம், ஆனால் தேசப்பற்று அழியாது. சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவன் இளமை போயிருந்தது, உடல் சிதைந்திருந்தது. அவன் அரசியலை விட்டு விலகினான், ஒரு துறவியாக மாறினான். அமைதியான வாழ்க்கை, ஆன்மீக சிந்தனை, ஆனால் மனதின் ஆழத்தில் இந்தியா மட்டும் வாழ்ந்தது. 1925 சுப்பிரமணிய சிவா அமைதியாக இந்த உலகை விட்டு சென்றார். புகழில்லாமல், பதவியில்லாமல், ஆனால் தியாகத்தின் சின்னமாக. இன்றும் வரலாறு கேட்கிறது, உடலை இழந்தாலும் தேசத்தை விட்டு விடாதவன் யார்? அவன் சுப்பிரமணிய சிவா.